பக்தா, நீ யாரை கோரி கடந்தவம் இருந்தாயோ அதே வீரமாகாளி ஜோதி வடிவாக காட்சி அளிக்கின்றேன், கண் விழித்து பாருங்கள். பக்தா, காற்றென்று மழையென்று பாராமல், அனலென்று புனலென்று பாராமல், ஐம்புலனை மடக்கி ஆத்ம ஞானத்தின் நிலையாக நிறுத்தி என்னையே கோரி கடந்தவம் இருந்தாயே, காரணம் என்ன? உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு சகல வசதிகள் வைக்கிறது, ஆனால் எனக்கு வரம் வேண்டும் தாயே, வரம் வேண்டும். பக்தா, என்னையே கோரி கடந்தவம் இருந்தாய், உன் தவத்தை வச்சு நான் உனக்கு காட்சி கொடுத்தேன், ஆனால் நீயோ வரம் வேண்டும் என்று கேட்கின்றாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தடையில்லாமல் தாராளமாக தருகிறேன். மறுத்து பேசக்கூடாது, எந்த வரமாக இருந்தாலும் சத்தியமாக தருவீர்களா? சத்தியமாக தருவேன் தாயே. அப்படி என்றால் கேட்கின்றேன், இந்த உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், போகா செல்வம் என்று என் தாயார்கள் பெற்ற வரம் போல் இந்த உலகத்தில் எவராலும் அழிக்க முடியாத அளவுக்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த பூவுலகில் பிறக்கின்ற ஜீவராசி அளித்தார் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து 7 வழியாக பிறக்கின்றது. அப்படி 7 வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு குழந்தையாலும், எந்த ஒரு அரக்கனாலும், எந்த ஒரு தேவனாலும், எந்த ஒரு விலங்காலும் எனக்கு மரணம் என்பது நடக்கூடாது தாயே. பக்தா, நீ கேட்ட வரத்தினை அப்படியே தடை இல்லாமல் தந்துவிட்டேன், பெற்றுக்கொள். பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இந்த பாராய பிரபஞ்சத்தில் பெண்களை விடுத்து எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே நேரக்கூடாது, அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும் தாயே. பக்தா, இந்த உலகத்திலே பெண்களை தவிர எந்த ஒரு ஆண் வர்க்கத்தினாலும் உனக்கு மரணம் என்பதை நேரக்கூடாது என்ற வரத்தினை கேட்கின்றாய், அப்படித்தானே? நீ கேட்ட வரத்தினை அப்படியே தடையில்லாமல் தந்துவிட்டேன், பெற்றுக்கொள். பக்தா, ஆனால் ஒன்று, அப்படி இருக்கும்போது ஆனால் என்று வரைக்கிற என்ன தாயே? இப்பொழுது நான் கொடுத்தேனே வரம், அந்த வரம் பொய்க்காத வரம். ஆமாம் ஆமாம். அப்படி இந்த வரமானது பலிக்க வேண்டும் என்றால் நான் எதை கேட்டாலும் தருகின்றேன், எனக்கு நீ முதலில் சத்தியம் செய்து தர வேண்டும். இந்த உலகத்தில் என்ன கேட்டுவிட போகிறீர்கள்? நீங்கள் எதை கேட்டாலும் சத்தியமாக நிச்சயமாக நான் தருவேன் தாயே. பக்தா, இந்த வரமானது பலிக்க வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு நரபலி கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட பலி வேண்டும் என்று கேளுங்கள். ஆடு வேண்டுமா, கோழி வேண்டுமா, இல்லை பன்றி வேண்டுமா, மாடு வேண்டுமா, பல தேவன் வேண்டுமா, எது கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். கொடுப்பதற்கு நீ கொடுக்கும் பலிகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கேட்கும் பலியை கொடுத்தால் மட்டும் போதும்.
தாய். அது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டி அவனுடைய மனைவியும் தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவர்கள் இருவரும் இல்லறத்தில் இன்புற்று கருவென்று ஒன்று உருவாகும். அந்த கருவானது ஒரு ஆண் கருவாக இருக்க வேண்டும். அந்த ஆண் கரு வளர்ந்து ஒரு வாலிபனாகும் தருவாயில் நீ எனக்கு கொண்டு வந்து பலியாக கொடுத்தால் உனக்கு நேரிலே காட்சி கொடுத்து நான் கொடுத்த வரத்தினையும் பளிங்கமாக செய்வேன். இவ்வளவுதானே தாயே? ஆமா. நீங்கள் கேட்டவர்களாம் தாய்க்கு தலைமகன் தலைச்சமட்டி திருமணம் செய்து இருவரும் ஒன்று சேர்ந்து கருவென்று ஒன்று கழித்து இந்த பூமியில் பிறந்து 16 வயது நிரம்பிய இளம் பாலகனை உனக்கு வெட்டி பலி கொடுத்தால் கண்ணெதிரை காட்சி கொடுத்து கேட்ட வரத்தை மனிதமாக்குவார். உண்மைதான். சரி தாயே, அப்படி நான் நீங்கள் சென்று வாருங்கள், நான் முறைச்சிக்கிறேன். இப்பொழுதே செல், பலியை கொடு. விடாதே.